காவல்துறையை நீதித்துறையா ஆக்ட் பண்ணுது. இவங்க ஏன் இவ்வளவு மோசமான ஒரு தண்டனை, எதுக்கு எடுத்தாலும் ஒண்ணு என்கவுண்டர் இல்லைன்னா மாவு கட்டு, இதை சமூகத்துல பொதுமக்கள் மத்தியில சகஜமான ஒண்ணா மாத்திட்டு வராங்க. இப்போ இந்த சமயத்துல இப்படி என்கவுண்டர் பண்ணா அது கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தானே அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படும். அதாவது ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முன்னாடி நீதித்துறையை கண்டும் காவல்துறையை கண்டும் பொதுமக்களுக்கு தவறு செய்யறவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் உணர்ச்சி இன்னைக்கு இல்லை. எத்தனை கொலை பண்ணாலும் நம்ம வெளியே வந்துடலாம், நீதிமன்றம் நம்மளை ஜாமீனில் விட்டுரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வட சென்னையில் ஒரு ரவுடி இருந்தார். அவர் பேரில் 45 கொலை வழக்கு. ஒரு கொலை வழக்கு அதில் அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிட்டு அப்புறம் ஜாமீனில் அடுத்த கொலை பண்ணி உள்ளே போகிறாரு. அவருக்கும் ஜாமீன் கொடுக்குறாங்க. இப்படி 45 வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டது. கடைசியில் வேறு வழியே இல்லாமல் அவர் ஒரு கேங் லீடர். அவர் காவல்துறை என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருக்கு சுட்டுக் கொல்லப்பட்ட முறை தவறா இருக்கலாம், ஆனா இவரை சுட்டுக் கொல்லனா வேற யாரை சுட்டுக் கொள்றது? சட்டமே அவரை தண்டிக்கல, தண்டிக்க கூட வேண்டாம். ஒரு தவறு பண்ணிட்டு இன்னொரு வாட்டி வர்றாருன்னா அப்புறம் அதை என்னன்னு பார்க்கணும் இல்லையா? சட்டத்தில் வழி இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி விட்டுறாங்க. அதோட விளைவுகள் இது ஒன்று. ரெண்டாவது, சினிமா துறை, இந்த மாதிரி திரைத்துறை, அதுக்கப்புறம் டிவி, இதுலலாம் என்ன காட்டுறாங்க? காவல்துறையோட கெட்டவங்களை காட்டுறாங்க. காவல்துறையில் நல்லவங்க 90% இருக்காங்க. அவங்க செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயங்களையும் காட்டுங்க. சிங்கம் காக்க அதை காட்ட உங்களுக்கு ஓடணுங்கிறதுக்காக, உங்க படம் ஓடணுங்கிறதுக்காக காவல்துறையில் உள்ள கெட்டவர்கள் செய்யக்கூடிய செயல்களையே நீங்க காட்டி அந்த காவல்துறை மேல உள்ள ஒரு இமேஜையே கெடுத்துட்டீங்க. அதோட விளைவு தான் இன்னைக்கு. இப்ப பாருங்க, ஒரு அப்பாவி சப் இன்ஸ்பெக்டர், எந்த தவறுமே அவர் செய்யல. ஒரு அப்பா புள்ள தகராறுக்கு விசாரிக்க போறாரு, அடிபட்டு இருக்காரு, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாரு. அவரை போட்டு தள்ளுறான். போட்டு தள்ளிட்டு யாரும் சண்டை 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஓடிடுறான். அப்ப இதுல இருந்து தெரியுது அவங்களுக்கு அவங்களோட நோக்கம் என்ன, எந்த அளவுக்கு அவங்க காவல்துறை அதோட இமேஜ் டேமேஜ் ஆயிருக்குன்னு. கெட்டவங்க இருக்காங்க, கெட்ட செயல்கள் செய்யறாங்க, நான் அதை மறுக்கவே இல்லை. அதற்காக நல்லா செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க, 90% இருக்காங்க. அதை நம்ம காட்ட மாட்டேங்கிறோம். அதுதானே பிரச்சனை. அதாவது ஒரு இமேஜ் அப்படிங்கிறத கெடுத்துட்டோம்னா அப்புறம் திருப்பி கொண்டு வர முடியாது. அந்த காலத்தில் உள்ள சினிமாக்கள்லாம் பாருங்க, எம்ஜிஆர் காலத்தில் உள்ள படங்கள்லாம் காவல்துறை கடைசியாக தான் வருவாங்க. ஆனாலும் தவறு செய்தவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க, தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு காவல்துறைனா கெட்டவங்க.